அன்புக்குரிய சகோதரமே, புதுமைகள், மதம் என்றாலே புதுமை என்று இரண்டையும் ஒன்றாக கனெக்ட் பண்ணாத ஆட்களே கிடையாது. மதம் என்றாலே ஏதாவது புதுமை, இறைவன் புதுமை நமக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. நற்செய்திகளெல்லாம் பார்க்க போனால் இயேசுவை ஏறக்குறைய ஒரு 45லேருந்து ஒரு 50 வரைக்கும் புதுமைகள் செய்திருக்கிறார். நான் ஒரு எண்ணிக்கை எடுத்த பொழுது சரியான எண்ணிக்கை இப்போ எனக்கு மறந்து விட்டது. ஏறக்குறைய நிறைய புதுமைகள் இயேசுவை செய்திருக்கிறார். ஆகையினால் நாம் இயேசுவை பற்றி நினைக்கும் பொழுதும், அல்லது மரியன்னை, லூர்து, ஃபாத்திமா, வேளாங்கண்ணி அல்லது அந்தோனியார் இவர்களுடைய திருத்தலங்களுக்கெல்லாம் செல்லும்பொழுது இறைவனுக்கு எப்பொழுதும் புதுமை செய்வதற்கு ரொம்ப ஆசை போல் இருக்கிறது என்று நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம். உண்மை அதுவல்ல என்பதை இன்றைய இறைவாக்கு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசு பின்னாடி போய் கேட்குறாங்க, என்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், ப்ளீஸ் வந்து அவனை குணமாக்குங்கள் என்று ஒரு அரசாங்க அலுவலர் ஒருவர் இயேசுவிடம் கேட்கிறார். இயேசுவுக்கு திரும்பவும் எரிச்சலாக போச்சு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் திரும்பி வந்த உடனே புதுமையெல்லாம் பார்க்கலைனாக்கா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். அப்படின்னா புதுமையை பார்த்தால்தான் கொஞ்சமாவது நம்புகிறீர்கள் என்று இயேசு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். அவர் மனசை கஷ்டப்பட்டு சொல்கிறார், நான் புதுமை செய்யலைனாக்கா நான் என்னுடைய வார்த்தையை நீங்கள் யாருமே நம்ப போகிறதில்ல என்று அவர் சொல்வதை பார்க்கும்பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன தெரிகிறது என்றால், புதுமைகளை செய்து மக்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விலைக்கு வாங்க வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்ற ஒரு ஆதங்கம் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய வார்த்தையில் தெரிகிறது. சரி, புதுமைகள், நமக்கு வரங்கள், தேவையான வரங்களை இவற்றை நாம் இறைவனிடம் கேட்பது சரியா தவறா? 2 வகையான எண்ணங்கள் சொல்லலாம். முதல்ல சரிதான், பிள்ளைகள் என்ற முறையில் தான் நம்முடைய தந்தையிடம், தாயிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது இயற்கையான ஒன்று. அது தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அது ஒரு குழந்தைகளுடைய மனதை நமக்கு காட்டுகிறது. நாம் நம்முடைய நம்பிக்கையில் முதிர்ச்சி அடைய நாம் இறைவனிடம் புதுமைகளை கேட்பது குறைய வேண்டும். எப்பொழுது நாம் புதுமைகளை கேட்பதை குறைக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய நம்பிக்கை முதிர்ச்சி அடைந்து வருகின்றது என்று பொருள். பெர்னதெத், லூர்துல மாதா காட்சி கொடுத்தவங்க, அவங்க கடைசி காலத்தில் ரொம்ப சிக்காக இருந்தாங்க. ஆஸ்துமான்னு நினைக்கிறேன், ஏதோ ரொம்ப மோசமான ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற சிஸ்டர்ஸுங்கெலாம் சொன்னாங்க, உங்கள் அம்மா லூர்தில் பல பேருக்கு குணம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, நீ வா போகலாம், அவங்கள்ட்ட போய் வேண்டிக்கலாம், உனக்கு குணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ பெர்னதெத் என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மாவுடைய குணங்கள்லாம் மற்றவர்களுக்காக, எனக்காக கிடையாது, நான் அம்மாவிட்ட கேட்க மாட்டேன். அதுதான் விசுவாசத்தினுடைய முதிர்ச்சி என்று நாம் சொல்கிறோம். ஓகே, ஆகினால் புதுமைகளை இறைவனிடம் கேட்பதில் தவறில்லை என்றாலும் நாம் இன்னும் நம்முடைய விசுவாசத்தில் முதிர்ச்சி அடையவில்லை என்பதற்கு அது ஒரு அத்தாட்சி. இரண்டாவதாக, புதுமைகளையே நாம் தேடும் பொழுது இன்னொரு குறைபாடு, பெரிய குறைபாடு நமக்கு இருக்கிறது. ஏற்கனவே இருக்கின்ற அனைத்து புதுமைகளையும் நாம் பார்க்காமல் எனக்கு இது செய், அப்பொழுதுதான் நம்புவேன் என்று சொல்கிறோம். நம்மை பெற்று வளர்த்து வாழாக்கி அனைத்து இதையும் செய்த பெற்றோர்களே, நீ எனக்கு 5000 ரூபா கொடு, அப்போ தான் நீ என்னை அன்பு செய்கிறேன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குது? அவர்கள் நமக்கு செய்தது அனைத்துமே புதுமை தான், நன்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, உலகத்திலும் சரி, அன்புக்குரியவர்களே, எது புதுமை இல்லை? நீங்கள் ஒரு புதுமை, நான் ஒரு புதுமை, நம்முடைய மூளை ஒரு புதுமை, நம்முடைய இதயம் ஒரு புதுமை. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அது ஏதாவது குணம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அந்தோனியார்ட்டையும் சரி, மாதாவிட்டையும் சரி, நம்ம இயேசுகிட்டையும் சரி வேண்டிக்கிறோம். ஆனால் நம்முடைய உடலே ஒரு மிகப்பெரிய புதுமை. அன்றாடம் நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய் தடுப்பு சக்திகள் நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு குணமாக்கி கொண்டு தான் வருகின்றன. உடலே குணமாக்கும் ஒரு சக்தி, அதுவே ஒரு பெரிய புதுமை. இந்த உலகம் ஒரு பெரிய புதுமை. நான் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்றால் அது புதுமை. ஏனென்றால் இறைவன் புவி ஈர்ப்பு சக்தியோடு இந்த உலகத்தை படைக்கவில்லை என்றால் நான் இந்த ஒரு இடத்தில் கூட உட்கார்ந்து கூட இருக்க முடியாது. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, அனைத்துமே புதுமைதான். அவர் இல்லாமல் ஓர் அணுவும் அசையாது என்று சொல்கிறோம் இல்லையா? அவரால் தான் ஒவ்வொரு அணுவும் அசைகின்றது. நம்முடைய உடலிலும் சரி, அண்ட சராசரத்திலும் சரி, அனைத்தும் அசைகின்றது அவருடைய செயலால். அவருடைய செயல்தான் புதுமை என்றால் உலகமே புதுமைதான், நாமும் புதுமைகள் தான். இப்படி நாம் நினைத்து இறைவனை போற்றும் பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தில்
முதிர்ச்சி அடைகின்றோம். காட் bless you.